ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது போது சிம்பிளாக தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பூண்டு போட்டு வாங்க. மிளகாத்தூள், கடுகு, கடையை வச்சு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் தேவையானதை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இந்த தக்காளி தொக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணும். ஊற்றிட்டு கடுகு, எண்ணெய் சூடானோன்னா கடுகு போட போகிறோம். கடுகு, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். ஆனியன், அதுதாங்க கொஞ்சம் ஆனியன் தாங்க போட போகிறோம். இது போட்டாலும் ஒன்றா போடனாலும் ஒன்றா, இருந்தாலும் லைட்டாக ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஆனியன் போதும். அவ்வளோதாங்க. அது கொஞ்சம் போட்ட உடனே வதங்கிடும். வதங்கிட்ட உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு கலர் கலரில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போதும், வதங்கிறது போதும். ஒரு 2-3 கலர் கலரி விட்டுட்டு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்க போகிறோம். சிம்பிள், இதை விட ஈஸியான ரெசிபிலாம் மதியத்தில் கிடைக்காது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூண்டு சேர்த்தாலே அந்த சமையல் டேஸ்ட் தாங்க இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு சால்ட்டு போடணும். தேவையான சால்ட்டு பாருங்கள். இப்போ தேவையான அளவு நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள், நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டு நம்ம நல்லா கலர் விடணும். உப்பு ஃபுல்லாக பாடுற மாதிரி கலரிட்டால் தக்காளி நமக்கு ஈவனாக வதங்கி வரும். அதில் நான் உப்பு நல்லா பதங்கன்னு இது பண்ணுங்கள். கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் போதும். சிம்மில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வெந்துடும். அவ்வளோதாங்க. மூடி போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சதால நமக்கு கேஸும் மிச்சமாகும், குக்கிங்கும் சீக்கிரமாக நடக்கும். டேஸ்ட்டு அப்போ தான் ஒரு ஸ்லோ குக்கிங் பண்ணால் தான் நல்லா சமைக்க முடியும். அவ்வளோதான். 5 மினிட்ஸ் கழிச்சு வெந்துடுச்சு. இது நல்லா நசி விடுது. அவ்வளோதான். பாருங்கள், நான் கலரும் போது தெரியும் ஈஸியாக தக்காளி எல்லாம் ஸ்மாஷ் ஆகுது. பாருங்கள், நல்லா கலரிடுங்க. வீட்டில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்க, கஷ்டப்படுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, வேலை செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் இல்லைன்னா கூட இதுக்கு தேவை ஈஸி தான். வெங்காயம் வேலை அதிகமாகும் போது கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். அதை இதெல்லாம் தக்காளி மட்டும் போட்டு நம்ம சமைச்சிக்கலாம். இது புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டு மிக்ஸ் பண்ணி வெறும் சால்ட்டு, மிளகாத்தூள், தக்காளி சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. பூண்டு போட்டு 2 பூண்டுங்க. 2 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், தட்டி வச்சுருக்கேன். நல்லா தோல் உரிச்சு அரைவரமாக தோல் உரிச்சா கூட ஒன்றா நல்லா தான் இருக்கும். அப்புறம் மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை போடுங்க. சப்போஸ் மிளகாத்தூள் இல்லை, ரெட் சில்லி மட்டும் தான் இருக்குன்னா ரெட் சில்லி தாராளமாக போட்டுங்க. 1/2 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை மூடி வச்சு கலர்னா நமக்கு சுவையான தக்காளி தொக்கு ரெடிங்க. இந்த தக்காளி தொக்கு 3 பேர் சாப்பிட்லாங்க. தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம். 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா இதுக்கு சேர்த்துருக்க தக்காளி வந்து ஒரு 5-6 தக்காளி சேர்த்துருப்போம். தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது இதெல்லாம் வாங்கி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வெறும் ரெட் சில்லி போட்டு செஞ்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொஞ்சமாக தண்ணி, எவ்வளோ கம்மியாக சேர்க்கணுமோ அவ்வளோ கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறிடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். நம்ம சமையல் ரெடி ஆகிடும். வாங்க, குழம்பு இப்போ கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நல்லா அந்த எண்ணெயை பரப்பி ஃபுல்லாக நம்ம கலரி வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் அடியில் ஊற்றாமல் இருக்கும். நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் தொக்கு. தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். அந்த பூண்டு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸு இப்போ நம்ம வந்து லஞ்ச் வந்து என் பையனுக்கு சர்வ் பண்ண போகிறோம். ஒயிட் ரைஸ்,